بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وبه نستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவுக்குரியது. அவனை போற்றுகிறேன், புகழ்கிறேன், அவனிடமே உதவி கோருகிறேன், அவனிடமே பாதுகாப்பு தெரிவனாக இந்த பாடத்தை ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாட தலைப்பாக மா ஹுக்மு ஸகாத்தில் மால் அல்லதி லைஸ லஹு மாலிகுன் முஅய்யன், குறித்த உரிமையாளர் இல்லாத செல்வம் சொத்துகளுக்குரிய ஜகாத்தின் சட்டம் என்ன? தனிநபர் குறித்த ஒரு பொருளுக்கு குறித்த மாலிக் முஅய்யன், குறித்த ஒரு அதிகாரமிக்க ஒரு பொறுப்பாளர் இல்லாத சொத்து இருந்தால் அதற்கு ஜகாத் கொடுப்பது கடமையா இல்லையா என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, மாலுல்லா மாலிக் லஹு பில் மாலிக், அதாவது சொந்தக்காரன் இல்லாத ஒரு உடைமை, ஒரு பணம், ஒரு சொத்து, சொந்தக்காரன் சொன்னால் அல் மாலிக்குல் முஅய்யன், குறித்த அல்ல குறிப்பிடப்பட்ட ஒரு மாலிக் இல்லாத ஒரு சொத்தாக இருந்தால் ஃபலா ஸகாத்த ஃபீஹி, அதில் ஜகாத் கடமையாகாது. எதுபோல என்று சொன்னால் கம்வால் ஹுக்குமா, அரச சொத்துக்களைப் போல, அரச உடைமைகளைப் போல, ஜகாத்துகள் மூலமாக வேறு பல வரிகள், வருமானங்கள் மூலமாக சேகரிக்கப்பட்ட சொத்துக்கள், அதிலே ஃபலா ஸகாத்த ஃபீஹி, அதில் ஜகாத் கடமையாகாது. என்ன காரணம்? அதமில் மாலிக்கில் முஅய்யன், குறித்த ஒரு சொந்தக்காரன் இல்லாத காரணத்தினால் குறித்து சொல்ல முடியாது இது இன்னாருக்கு சொந்தமானது, அவர் அதில் ஜகாத் கொடுப்பது கடமைன்னு சொல்ல முடியாது. மாற்றமாக ஃபைய மில்கு ஜமீல் உம்மா, இந்த அனைத்து உம்மத்தினருடைய உரிமையாக இருக்கும். அதில் ஃபுக்ராக்கள், ஏழைகளும் அதில் உள்வாங்கப்படுவார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனால்தான் லா தஜிபு ஸகாத்து இல் ஃபி மாலி ஃபைஇன், ஃபைன்னு சொல்லக்கூடிய உடைமையிலே, சொத்திலே ஜகாத் கடமையாகாது. ஃபை என்று சொன்னால் குல்லு மாலின் உஹித மின் குஃபார் தூன கிதாலின் அவ் ஹர்பின், யுத்தமன்றி, போராட்டமன்றி, எதிரிகள் அதாவது காஃபிர்கள் இருந்து எடுக்கப்படுகின்ற சொத்துகளுக்கு ஜகாத் வாஜிபாகாது. உதாரணமாக காஃபிர்கள் இருந்து எடுக்கப்படுகின்ற ஜிஸ்யா வரி, ஆள் வரி இருக்கிறது, குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட வரி ஒன்று இருக்கிறது. அந்த முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த வரி, அதற்கும் ஜகாத் கொடுப்பது கடமையாகாது. அதே போல கனிமத்து பொருளில் ஜகாத் கொடுப்பது கடமையாகாது. ஏனென்றால் அந்த கனிமத்து பொருளும் அந்த ஃபை என்று சொல்லக்கூடிய குஃபார்கள் எடுக்கப்படுகின்ற, யுத்தமன்றி எடுக்கப்படுகின்ற சொத்துகள், பணங்கள், அது முஸ்லீம்களுடைய நலனுக்காக வேண்டி செலவு செய்யப்படுவதனால் அதில் ஜகாத் வாஜிபாகாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.